ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவங்க வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பிரச்சனைக்கு நத்த மாரியம்மா கிட்ட அம்மா கிட்ட வந்து குறி வைக்கிறீங்களோ உங்கள் பிரச்சனையை சொல்லி அதுக்கு தீர்வும் கொடுப்பாங்க எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒரு தோட்டத்தில் நிறைய விவசாயி வந்து கரும்பு போட்டிருக்காரு. அவர்கிட்ட இருந்த முதலீடு, அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் வந்து ஒரு தோட்டத்தில் கரும்பு நட்டிருக்காரு. கரும்பு நட்டு விவசாயம் பண்ணிட்டார். கடைசியில் வந்து அந்த அறுவடை செஞ்சு அந்த கரும்பை வந்து விற்க முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா இருந்த கையில் இருந்த பணம் காசு எல்லாத்தையுமே வந்து விவசாயத்துக்கு போட்டுட்டார். இப்போ அந்த விவசாயத்தை எடுத்து அந்த கரும்பை வந்து பணமாக்குனாத்தே அவர் கஷ்டம் தீரும். ஏன்னா இதில் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காசை பூரா முதலீடு செஞ்சுட்டார். விவசாயமும் நல்லபடியாக போட்டு கரும்பும் நல்லா விளைச்சி நல்லா எடுத்துட்டார். ஆனால் விற்க முடியலை. அப்போ ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்காரு. எப்படி விற்று இதை காசு ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மா கோயிலுக்கு போயிட்டு அம்மாட்ட போய், அம்மா இருந்த காசு பணத்தையெல்லாம் வந்து விவசாயத்தில் போட்டுட்டி. ஆனால் வந்து அதை விற்றாத்தே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே எங்களுக்கு வழி. என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி மனம் உருகி அந்த அம்மாட்ட உட்காந்து அழுதுருக்காரு. எனக்கு ஒரு வழி காட்டு தாயி அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. முடியலை எங்களால், இதை விற்றாத்தே நான் சாப்பிட முடியும், அடுத்த வேளை கஞ்சிக்கு வந்து என் மொண்டாட்டி பிள்ளைக்கு நான் வந்து இதை காசாக்குனாத்தே எங்கள் கஷ்டம் தீருந்தாயி அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி புலம்பி அழுதுருக்காரு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்ன அர்த்தம், இந்த கரும்புனால உன் வீட்டு குழந்தைய தொட்டில் கட்டி என்னை வந்து 3 சுத்தம் 5 சுத்தம் சுற்றி வாப்பா. இதை பார்த்து மற்றவங்க என்னன்னு கேட்பாங்க. நான் வந்து அம்மாட்ட வந்து ஒரு நேர்த்தி கடையை வச்சு இந்த கரும்புல வந்து நான் தொட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தி கடையை வச்சு அது வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு. அதனால நான் வந்து கரும்பால தொட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரி மறுநாள் காலையில் கரும்பை கொண்டுட்டு வந்து, அவர் தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பை கொண்டுட்டு வந்து குழந்தைய வந்து தொட்டி கட்டி அதே மாதிரி 3 தடவை 5 தடவை சுற்றி வந்திருக்காரு. அப்போ கோயிலில் இருக்க பார்த்தவங்க எல்லாருமே என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா கரும்பில் வந்து தொட்டி கட்டி குழந்தைய தூக்கிட்டு போகிற என்னன்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப உன் குழந்தைய வந்து கரும்பால தொட்டி கட்டி தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க, அப்போ வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து அம்மாட்ட வேண்டியிருக்காங்க, அம்மா எனக்கு குழந்தை பிறந்தா நானும் கரும்பால தொட்டி கட்டுறேன், என் பிள்ளைக்கு உடம்பு சரியானால் நானும் வந்து கரும்பால தொட்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அம்மா சரி பண்ணும் அப்படின்றதுல எல்லாருமே அந்த கரும்பை வந்து அவர் தோட்டத்தில் போட்ட கரும்பை வந்து எல்லாருமே கரும்பு பூரா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்க ஒரு நேர்த்தி கடையில் வச்சுட்டு குழந்தைகளை தொட்டி கட்டுறதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பூரா கரும்பு விற்றுட்டு நல்ல வருமானம் கிடைச்சிருச்சு. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், கோயிலில் வந்து நத்த மாரியம்மா கோயிலில் அம்மன் கோயிலில் பெரும்பாலும் வந்து கரும்பால தொட்டி கட்டுறாங்க. நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன் எவ்வளவோ மரங்க இருக்குது, மூங்கி மரம் இருக்குது, சவுக்கு மரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது, இன்னும் என்னென்னமோ குச்சி குச்சியாக இருக்க மரம்லாம் இருக்குதுல்ல. ஏன் அந்த மரத்தில் வந்து நம்ம தொட்டி கட்டி தூக்கிட்டு போகலாம்ல? ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, கரும்போட ஸ்ட்ராங்காக இருக்க மரம்லாம் இருக்குதுல்ல, ஏன் அதில் கட்டி தூக்கிட்டு போகல? எதனால கரும்பால தொட்டி கட்டுறோம்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்துருப்போமா? யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம்.
அப்படி யாராச்சும் யோசிச்சு பார்த்துருந்தா இந்த கதையில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எங்கள் நத்தை மாரியம்மா சொன்ன கதை. ஏன்னா அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒரு பக்தன் வந்து நம்ம கஷ்டத்தை போய் அந்த தாயிட்ட சொல்கிறப்ப அந்த தாய் நம்மளுக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. அதே இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கருமாலை தொட்டி கட்டுறோம். நான் கூட அம்மாட்ட 3 வருஷம் பூக்குழி இறங்கிட்டே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. நான் போகாத கோயில் இல்லை. எங்கெங்கேயோ போனி, ஆலங்குடி, திருமணஞ்சேரி, திருநாகேஸ், போகாத கோயிலே இல்லை. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு போன ஜென்மத்தில் வந்து நான் வந்து கைரேக சோசியப்பை பார்க்குறப்ப போன ஜென்மத்தில் நான் வந்து கல்யாணம் வேணான்னு சொன்னின்னு அந்த கைரேக சோசியத்தில் சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாட்ட போய் நான் மனசெல்லாம் பிறந்துட்டேன் தாயி, இந்த அக்னியில் நான் வந்து பூக்குழி இறங்குறேன், நீ எனக்கு மாலை எடுத்து கொடுக்கணுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அக்னியில் இறங்கினி 3 வருஷம். எங்கள் வீட்டுக்காரு நத்தத்துலேருந்து அம்மா ஊர்லேயே இருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்தார். அப்புறமாக்க எனக்கு குழந்தையும் கொஞ்சம் லேட்டாக போச்சு. அப்போயும் நான் அம்மாட்ட வந்து கருமாலை தொட்டி கட்டுறியம்மான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்புறம் எனக்கு மயம் பிறந்ததுமே அப்புறம் போயிட்டு நான் அம்மா கருமாலை தொட்டி கட்டினேன். அதனால் எல்லாருமே வந்து இந்த தாயோடைய அருளும் ஆசையும் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த நத்த மாரியம்மாவுடைய அருளும் ஆசையும் எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருமே வந்து அம்மாட்ட போய் உங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் சொல்லி வேண்டிக்கங்க. இந்த கதையை பார்க்குற எல்லாருக்குமே இந்த புண்ணியம் கிடைக்கணும்னு இந்த மகளும் வேண்டிக்கிறேன். எங்கள் அம்மாட்ட நடந்த உண்மையான சம்பவத்தை நான் உங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து எந்த நோட்லேயும் எந்த ஏட்டுலேயும் எந்த வரலாறுலேயும் இல்லை. அதை வந்து யாரும் நிரூபிக்கவும் முடியாது. எங்கள் அம்மா சொன்ன கதையத்தையே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மாட்ட எல்லோரும் வேண்டிக்கங்க. அந்த ஆத்தா ஐசு நத்தத்து மாறி தாய் எல்லாருக்கும் எல்லா செல்வத்தையும் நம்ம என்ன கேட்குறோமோ அது ஒரு தாயாக வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி அம்மா கொடுப்பாங்க. இதே எங்கள் அம்மா சொன்ன கதை.